பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தை. இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் இந்த தொலைக்காட்சி முன்னாடி தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற உண்டோ எனக்கு தெரியாது. எனக்கு கண்பாருடைய இன்றைக்கு அநேக காரியங்களுக்காய் நாம் வேதத்தில் ஜெபித்தவர்கள் ஏராளம் ஏராளம். எசேக்கியா தன் மரணம் நிச்சயிக்கப்பட்ட போது ஜெபித்தான். அந்நாள் நிந்தை வந்தபோது ஜெபித்தாள். யாபேஸ் தனக்காக ஜெபித்தான். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை என்மேல் வையும், என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு ஒரு நாள் துக்கப்படுத்தாமல் என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். கர்த்தர் வேண்டிக் கொண்டபடி அவனுக்கு என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இங்கே ஒரு ஜெபத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஒரு தாய் கேட்ட முக்கியமான ஜெபம். இயேசுவிடத்தில் வந்தாள். இயேசுவிடத்தில் வந்து அவள் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்தாள். அவள் யாருன்னா சலோமி. அவருடைய புருஷன் பேர் செபதேயு. செபதேயு என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று பொருள். சலோமி என்றால் குயின் என்ற அர்த்த ராணி. இவள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து 2 ஆம்பளை பிள்ளை. ஐயா, நான் ஒரு விண்ணப்பம் பண்ணணும்னா இயேசுட்ட. அவர் சொன்னார், என்ன வேணும் உனக்கு அப்படின்னார். என் பிள்ளைய 2 பேரில் உம்முடைய ராஜ்யம் ஒரு நாள் வரும், அது எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு. அப்படி வரும்போது என் பிள்ளைங்க எங்கே இருக்கணும்னா, ஒருத்தன் உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கணும், ஒருத்தன் உடைய இடது பாரிசத்தில் இருக்கணும். அவர் கேட்டார், இதுக்கு அருள் செய்யணுன்னொன்னே, எப்பா சரிதான் கேட்குறதெல்லாம், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் போகிற பாதையில் நீங்கள் வர முடியுமா? நான் பெறுகிற ஸ்நானத்தை நீங்கள் பெறக்கூடுமோ? நான் குடிக்கிற பானத்தை நீங்கள் குடிக்கக்கூடுமோன்னு கேட்டார். உடனே என்ன சொன்னான், தாராளமாக முடியும்ட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் அதை நித்திய ராஜ்யத்தை விட்டுறக்கூடாது. எனக்கு கண்பாருடைய அப்போ இயேசு அடுத்தாப்புல ஒரு பதில் சொல்கிறார். இது முக்கியமான காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? கைவிட்டாலும் மாமிசமழு நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதமும் தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும்
வேகமாக எடுத்துட்டு வாசிக்க சொல்லட்டா? மத்தேயு 20:23. அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், சரி, நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் அங்கதான் ஒரு பாலி. இங்க இந்த பதில் தான் எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு வந்து எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிட்டு வந்துட்டு கடைசியில் இல்லைன்னு சொன்னால் இயேசு என்ன எதிர்பார்க்கிறார்? அங்கே சிவாரிசு வேணுமா? அங்கேயும் இல்லை, அங்கேயும் ரெக்கமெண்டேஷன் வேணுமா? அப்போ எதை பார்க்குறாரு? இங்கே சொல்கிறாரு, நான் பெறுகிற ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீங்க, நான் குடிக்கிற பாத்திரத்துலையும் நீங்கள் குடிப்பீங்க. ஆனாலும் என் வலது மாரிசத்திலும் என் இடது மாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல். இங்கே அந்த பதில் ஏற்றுக்கிற முடியுதா? இயேசு கொடுத்துருக்கணும். அப்போ இதுக்கு பதில் எங்கே இருக்குது தெரியுமா? அதுக்கு ஒரு முக்கிய ஒரு தகுதி இருக்குது. என்ன தகுதி? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு. என்னதான் இருந்தாலும் ஜெயம் வேணும், ஜெயாலியா நீ இருக்கணும். அவர் சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிசாசை ஜெயிக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே ஒல்லாங்கனே நீங்கள் பிசாசை ஜெயிக்கணும். இயேசு ஜெயித்தார். அவருக்கு ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவருக்கு என்ன வந்துச்சு? பிசாசின் சோதனை வந்துச்சு. நாம பாடுறோம்ல, பிசாசின் சோதனை பெருகினாலும் சோதனை போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகம் மாமிசம் மயங்கிட்டாலும் முன்னேறவே, உலகம் மாமிசம் மயங்கிட்டாலும் முன்னேறவே, மத்தேயு 4:4 வாசிக்கிறோம். பிசாசு அவரிடத்தில் வந்து கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவரை பசி உண்டானது, அந்த பசியில சோதிச்சான். என்ன செஞ்சான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்க சாப்பிடுமேன்னா. உடனே அவர் சொன்னாரு, அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் ஜெயித்தார். அவரை திரும்ப கொண்டு போய் உயர்ந்த இடத்துல நிப்பாட்டி வசனத்தை சொல்லியே சோதிச்சான். தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவாரே, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று அவர் சொன்னார். உடனே என்ன சொன்னார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. அடுத்தாப்புல சொன்னா, உலகத்தின் ராஜ்யம் அனைத்தையும் சுத்தி காட்டி ஒரு நிமிஷத்துல காட்டி, இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் தருவேன்னா. உடனே என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதி இருக்கிறது. பிசாசை ஜெயிக்கணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் பிசாசை நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்மளை பார்த்தோன்னே பிசாசு ஜெயிக்குது, இவனா என்னை வரட்ட போறாங்குது, இவனா என்னை வரட்ட போறாங்குது. ஒரு சமயத்தில் 2 பேர் பிசாசை வரட்ட போனாங்க, உபவாசத்தோடு போனாங்க. அங்கே எல்லாரும் எதிர்பார்த்து உட்காந்துருந்தாங்க. இவங்க வந்தால் 2 பேரும் வந்தால் பிசாசு எப்படியா போயிடணும். அங்கேருந்து வரும்போதே பிசாசு தெரிஞ்சு, ஒருத்தன் ஃபயராக வரான், அக்கினியாக வரான், ஒருத்தன் எப்படி வரான், பச்சை தண்ணியாக வரான். எப்படி கண்டுபிடிச்சி வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டான். இன்றைக்கி நம்மளும் அப்படி தானே உபவாச சோத்துக்கு என்ன செய்வோம்? உட்காந்து தின்னுவிட்டு போகக்கூடாது.
நமக்கு தெரியும், நம்ம நினச்சிக்கிறோம் மற்றவங்களுக்கு தெரியாது. பிசாசு அங்கே கரெக்டாக கணக்கு போட்டு வச்சுருப்பான். நாம் போய் என்ன கற்றுனாலும் ஆட்டம் அங்கே அசையாது. எனக்கு கண்பாடு அது சொல்லுது, ஒருத்தன் நல்லா தான் வரான், இவன் உபவாசத்தையே உடச்சிட்டு வரான், இவன் பாக்கி எங்கிட்ட வரட்டுறது. அதுக்கப்புறம் அவன் போய் பார்த்து முழங்கால் போய்ட்டு, ஆண்டவரே நான் தெரியாமல் இருந்து அந்த பிரதிஷ்டையை உடச்சிட்டேன்னு. நான் அநேக நேரங்களில் பிசாசுக்கு தெரியும், யாரும் தெரியும். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் கதரேனுடைய நாட்டுக்கு இயேசு வருகிறார். அப்படி வரும்போது அந்த பிசாசு கல்லறையில் இருக்கிறது, தன்னையே காயப்படுத்தி கொண்டது, சங்கிலிகளை விலங்குகளெல்லாம் தகர்த்து போடுறது. அது வந்து சொல்லுது, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கு எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தான். அதுக்கு தெரியுது யாருன்னு. அப்போல்லாம் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யாருன்னுச்சா பிசாசு கேட்கும். எனக்கு அன்பாலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பொல்லாங்கன்னு நாம் ஜெயிச்சிருக்கோமா? உலகத்தில் உபத்திரம் உண்டு. யோவான் 16:33 என்ன வாசிக்கும்? 33:16 16:33 உலகத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயிக்கணும், அடுத்தால மரணத்தை ஜெயிக்கணும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணம் தான் கடைசி சத்துரு. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யாரு? மரணம். அந்த மரணத்து பயம் இன்னைக்கு ரொம்ப காலையில் சொன்னாங்க, எனக்கு மரண பயம் வந்துருச்சு. மரண பயமே நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம பாடும்போது பாடுறோம், மரணம் என்னை சூழ்ந்திடும் வேளை இயேசுவே என்னோடு இருப்பார், இயேசுவே என்னோடு இருப்பார். கர்த்தரில் மீட்பராய் இருக்கின்றார் தாழ்மையிலே, கர்த்தரில் மரணம் என்னை சூழ்ந்திடும் போது கூட அங்கே அவர் இருப்பார். எனக்கு அன்பாலே பிசாசு ஜெயிக்கணும். ஒரு சமயத்தில் ஒரு சாட்சியை கேட்ட எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு விசுவாசியோட பையன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கு இறந்துட்டார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பெந்தகாஸ்துக்காரங்க சிலது என்ன செய்வாங்கன்னா, சிலர் அந்த மாத்திரை எடுக்க மாட்டேங்கிற விசுவாசத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது அவங்களுடைய நம்பிக்கை. மருந்து எடுக்கிறவங்களையும் நான் குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் செக்அப் பண்ணியிருக்கலாம். எங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க, சபை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்தானா அங்கே வந்தால் அவன் செத்து போயிட்டான் 4 மணிக்கு. செத்து போனால் குடும்பத்துக்குள்ளே சண்டை. நீ ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்க வேண்டியதானே, இங்கே எப்படி நீ கொண்டு வரலாம்? நீ ஆஸ்பத்திரியில் கொண்டு வரக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய சண்டை. எல்லாம் கடைசியில் கம்ப்ளைண்ட் ஆகி எல்லாம் வந்து நின்னாங்க. ஜெபம் நடக்கூடாது, ஒன்றும் நடக்கூடாதுன்னாங்க. உடனே அந்த பர்டிகுலர் தகப்பன் வந்து சொன்னார், ஐயா இது எதுக்கு அவங்களோட மல்லு கட்டணும், வாங்க அடக்கம் பண்ணிடுவோம். ஏன்னா கூட்டம் நடக்க முடியாமல் ஒன்றும் நடக்க முடியாமல் எதுக்கு இருக்குது, அடக்கம் பண்ணிடுவோம் வாங்கினார். அது சொன்னால் அடக்கம் பண்ணுறது 5 நிமிஷம் இல்லை, இப்போ 1/2 மணி நேரம். அடுத்த வாரம் இந்த இடத்துல கூட்டம் நடக்கணுமே,
அப்போ என்ன செய்யறது? ஏசு இந்த இடத்துல ஜீவிக்கிறாருங்கிறது என்ன செய்யணும்? காட்டணும். எல்லாம் ஜெபம் பண்ணா மத்தியானம் 2 மணிக்கு அவன் எந்திரிச்சிட்டான். இந்த சாட்சியை கேட்டவொடனே எனக்கே அசைவா இருந்துச்சு, எப்படான்னு. ஏன்னா கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு குறுகவில்லை. நாம் அன்னைக்கு பாடுறோம்ல, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, கைகள் ஓடுது நோய்கள் தீருது, கைகள் ஓடுது நோய்கள் தீருது, பாவமெல்லாம் பறந்தோடுது, உங்கள் வல்லமைகள் ஒழிந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் ஒழிந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, கைகள் ஓடுது நோய்கள் தீருது, கைகள் ஓடுது நோய்கள் தீருது, பாவமெல்லாம் பறந்தோடுது, இந்த பாவமெல்லாம் பறந்தோடுது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், மரணத்துக்கு எதிர்த்து நிற்கணும், உலகத்துக்கு உலகத்துல உபத்திரவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் இருக்கு, திடன் கொள்ளணும், உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். அப்ப அந்த ஜெயத்துக்கு யார் தருவா? குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்படும் அந்த ஜெயத்தையும் அவர் அழுவார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமா. அப்ப இந்த யாக்கோபு கிடைச்சா எங்கேயும் அவங்க வாழ்க்கையில பின்மாற்றமே கிடையாது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 2ஆம் வசனத்தில், ஏரோது அவனை என்ன செய்தான்? கொலை செய்தான், ஜீவ பலியாய் வார்க்கப்பட்டு போனான். அக்காலத்திலே சபையிலே சிலரை ஏரோது சிலரை துன்பப்படுத்தினால் அது யூதருக்கு பிரியமானது கண்டு யாக்கோபையும் பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஆனால் யோவான் கடைசி வரைக்கும் அந்த சிங்காசனத்தை விடலை. ஏன்னா இயேசுடைய மார்பில் போய் சாய்ந்து கொண்டான். அது மட்டுமல்ல, கடைசியில் அவனை கொல்றதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எங்கே தூக்கி போட்டாங்க? கொதிக்கிற எண்ணெயில் ஓட்டாங்க. அதை விட எங்கே தூக்கி போட்டாங்க? சுண்ணாம்பு காலவாசலில் தூக்கி போட்டு பார்த்தான், கடலில் தூக்கி போட்டாங்க, அப்போவும் திரும்பி வந்துட்டார். கடைசியில் நாடு கடத்தி கொண்டு போய் பத்மோ தீவில் வச்சார். அங்கே தரிசனம் கண்டு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். 7 சபைகளுக்கும் கடைசியில் முடிக்கும்போது, சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார். அந்த லவோதிக்கா சபைக்கு தான் சொன்னார், நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அருள் ஏராளமாய் உறுதிவாக்கிதுவே அருளத்திருளே சபையை உயிர்ப்பிக்குமே அருள் மேலாள் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் திரளாய் பெய்யட்டுமே அருள் மேலாளமாய் பெய்யும் மேகம் மந்தாரம் கொண்டா காடான நிலத்திலே செழிப்பு பூரிப்புமா அருள் மேலாள் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய்
எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. 7 சபைகளுக்கு நிருபத்தை எப்போ எழுதினான் தெரியுமா? பத்மோ தீவில் கொண்டு தனித்து போட்டப்பட்டாங்க. அங்கே கல்லுடைக்கிற சத்தத்தை தவிர ஒன்றும் கேட்காது. அதன் மத்தியிலே கர்த்தர் பக்தனை தேற்றினார். நாம் பாடுறோம்ல, பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும். இந்த வேளையில் ஆவியானவரே சொல்லுமே, அந்த ஆவியானவர் அவனை கொண்டு போய் பரலோகத்தை காமிக்கிறார். தரிசனத்தில் இங்கே ஏறி வா, சம்பவிக்க போகிறது உனக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேன்னா. அவன் அங்கேருந்து கண்டான், தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டு பரம எருசலேம் இங்கே பரலோகத்திலிருந்து இறங்கி வர்ற தரிசனத்தை பார்த்தான். இன்றைக்கு சொல்கிறேன், நீயும் நானும் பிடிக்க வேண்டியது எது தெரியுமா? நம்ம பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? அதை விட்டுறவே கூடாது. ஏசு அதான் கேட்டார், எப்பா நான் ஜெயம் கொண்டேன், நீங்களும் ஜெயம் கொண்டா நிச்சயமாக உண்டு. உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும், அது மட்டுமல்ல பொல்லாங்கனை ஜெயிக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையோ 2 கண்ணும் தெரியாத மக்களுக்கு வைக்கப்பட்ட சபை. முன்னாடி நிற்கிறவங்க யார், பின்னாடி நிற்கிறவங்க யார், கருப்பா சிகப்பா தெரியாது. இதன் மத்தியில் ஐயா தெருக்களில் நின்று பிரசங்கம் பண்ணி அந்த சபையை கட்ட உதவி செய்தார். இன்றைக்கி திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ தெருவில் பிரசங்கம் பண்ணி இப்படி எப்படி கட்ட முடிச்சு, நான் எங்கே கட்டினேன், அவரெல்லாம் உதவி செய்தார். எனக்கு அன்பாளை வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு துணிமணி கொடுக்கறதுக்கு உதவலாம், ஏன் ஒரு பார்வையற்றோர் மரித்து அடக்கம் பண்ணுறதுக்கு உதவலாம், பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு உதவலாம், ஏன் பார்வையற்றோர் ஏதோ ஆணும் பெண்ணுமா தான் அவங்களும் இருக்கிறாங்க, இவர்களும் மாமிச இச்சையில் கெட்டு போகாமல் திருமணம் செய்து வைக்கிற வருஷத்துக்கு ஒன்று, இதற்கு உதவலாம். இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை 4000 ரூபா வேனுக்கு மட்டும் வாடகை ஆகுது. திருநெல்வேலியில், மதுரை தனி. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சு திருப்பி அனுப்புவாங்க. பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே அந்த ஆராதனை முடிஞ்சு அவங்க பசியோடு போகாத அளவுக்கு உணவு கொடுக்க உதவலாம். நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்க பிரதர், எப்படி பிரதர் உதவுறது? இப்போ ரொம்ப லேசு. முந்தியாவது பேங்க்கு போகணும், செலான் வாங்கணும், எழுதி கொடுக்கணும், காத்திருக்கணும். இப்போ அப்படிலாம் இல்லை. கூகுள் பே, ஜிபே அப்படிங்கிறோம், ஃபோன்பேங்கிறோம். உட்காந்த இடத்துலேருந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற படித்த பிள்ளைகளுங்க அவங்களே உங்களுக்கு இந்த நம்பர் வழியாக அனுப்பி வைப்பாங்க. 2 நம்பர் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஐயா எங்கள் ஜபக்காரிகளை சொல்லலாமா? தாராளமாக. காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை ஆஸ்பத்திரியில் இருக்கோம், டெலிவரிக்கு போயிருக்கோம், கட்டாயம் எப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் கூட்டி எப்போவும் சொல்லலாம். உங்களுக்காக ஜெபிப்பேன். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, நாங்களும் வந்து ஒரு நாள் அந்த ஆராதனையில் கலந்துக்கலாமா? தாராளமாக வாங்க, வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா தாங்குங்க. எத்தனையோ கட்டுமான பணி இன்னும் முடிக்கப்பட வேண்டும். மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி பெண்களை வச்சுருந்தா இப்போ வைக்க முடியல. ஏன்னா ஓடு போட்டிருந்த ஓடு கூட உடஞ்சி போச்சு. திரும்ப ஓடு போட்டால் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போட்டலாம். ஆனால் எனக்கு ஓடு போட விருப்பம் இல்லை. இனி போட்டால் சென்ட்ரிங் தான் ஒன்று. திருப்பி ஒருக்கா போய் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஐயா இப்படி உடஞ்சி போச்சுன்னு கேட்கக்கூடாது. அதே போல் திருநெல்வேலியில் ஆண்கள் தங்கியிருக்காங்க, ஒரு அறை தான் இருக்குது. இன்னொரு அறை கட்டுவதற்கு இடம் உண்டு, ஆனால் அதற்கேற்ற பொருளாதாரத்தை சந்திக்கணும். உங்களுக்காக நானும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த 6 செய்தியிலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு தகப்பன் தாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருந்தா அந்த பிள்ளைகளை எங்க பார்க்கணும்னு விரும்புவான். அதை கற்றுக்கொண்டோம். எத்தனை பாடுகள் வந்தாலும்
பின்னிட்டு பார்க்க மாட்டான். எல்லாவற்றையும் விட்டு வர தன்னை அர்ப்பணிப்பான். பல காரியங்களை கற்றுக்கொண்டோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகளும் கூட அப்படிப்பட்ட ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப பெற்று உற்சாக ஆவி தாங்கும்படி செய்ய உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய பிறந்த நாள், திருமண நாள் நினைவுகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ மருந்து மாத்திரையில் எடுத்து தீராத வேதனையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோர், வாலிப தம்பி தங்கையர், அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து முடித்து வேலை இல்லாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வேலையில கூட ஐயா பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோம் என்று கண்ணீர் வடிக்கிற என் அன்பு வாலிப சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வை கொடும். தன்னை போல பிறனை நேசிக்கிற அந்த உணர்வை கொடும். இந்த மாதம் முழுவதும் குறைவில்லாமல் நடத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.